உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் வாட்டிகனில் காலமானார். அவருக்கு வயது 88. உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அண்மையில் அவர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வாட்டிகன் திரும்பினார். ஈஸ்டர் திருநாளுக்கு நேற்று வாழ்த்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை 7:35 மணியளவில் வாட்டிகனில் உள்ள அவரது இல்லத்தில் போப் பிரான்சிஸ் உயிர் பிரிந்ததாக வாட்டிகன் நிர்வாகம் தெரிவித்தது. போப் பிரான்சிஸ் மறைவால் உலகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவை சேர்ந்த போப் பிரான்சிஸ் 12 ஆண்டுகளுக்கு முன்பு கத்தோலிக்க திருச்சபையின் 266வது போப்பாண்டவராக பொறுப்பேற்றார். காசா போர், உக்ரைன் போர் உள்ளிட்ட அனைத்து போர்களும் நிறுத்தப்பட்டு உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர் போப் பிரான்சிஸ். அவரது மறைவிற்கு பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்திய ரிசர்வ் வங்கி கையிருப்பில் உள்ள தங்கத்தின் மதிப்பில் ஒரே வாரத்தில் 12,000 கோடி ரூபாய் உயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் புதிய வரி விதிப்பு